ஹலோ ஒருவன். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி என்னெல்லாம் நாங்கள் பண்ணோம் அப்படின்றது சும்மா ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி ஆக்சுவலாக என்னோடய வீக் ஆஃப், நைட் ஷிஃப்ட் வேறு. நைட்டு சரியாக தூங்கலை. பையன் வந்து ஒரே டார்ச்சர். கோயம்புத்தூரில் செம்மொழி பூங்கா ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால கூப்பிட்டு போயே ஆகணும் அப்படின்ட்டு ஒரே டார்ச்சர். அதுக்கு இவங்க அம்மாவும் உடந்த 2 பேரும் சேர்ந்து டார்ச்சர் பண்ணனால அரை தூக்கத்தில் கிளம்பியாச்சு. எப்படியாச்சும் எதாவது சொல்லி கழட்டி விட்றலான்னு நினச்சேன். பட் ஆனால் அது விடாது கருப்புன்ற மாதிரி பழி வாங்கிறதுக்கு வேறு ஆயுதங்கள்லாம் தேடுவாங்க. அதனால் நம்ம என்ன சமையலில் கை வச்சிருவேன், இந்த மாதிரி சில பல விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் சமையலில் கை வச்சா அதை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டா பரவாயில்ல. எப்போது அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்ருக்கியா? நீ வெளியே போய் சாப்பிட்ருவ. அதுவும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். சரி, எனக்கு வாங்கிட்டு வருவாங்க. பையனை காலைல சீக்கிரம் ஸ்கூலில் போய் விட்டுட்டு படுக்கலான்னு பார்த்தா வந்து பக்கத்தில் உட்காந்து தோணுன்ட்டு பாட்டி கதையெல்லாம் பேசி என் தூங்குகிற நேரத்துலலாம் கல்லை போட்டு, சரி மதியானமாக தூங்கலான்னு பார்த்தா சந்தைக்கு கூப்பிட்டு போயிட்டா. சந்தைக்கு கூப்பிட்டு போய் ஃபுல் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு 300க்கு தான் வாங்கியிருக்கேன். 300க்கு வாங்கினியா? சூப்பர் மார்க்கெட் போனால் எவ்வளோ ஆகும்? பில்லு பார்த்தா தான் தெரியும் 300க்கு வாங்கினியா இல்லை எவ்வளோக்கு வாங்கினேன். 300 தான் வாங்கியிருக்கேன். ஃப்ரூட்ஸ் மட்டும் சேர்க்காம சொல்கிறேன். பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தால் சரியான வெயில். இந்த வெயிலில் எப்படி கூப்பிட்டு போகிறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு எதையா சொல்லி மழுப்பிடலான்னு பார்த்தா விடுற மாதிரி தெரில. சரி, ஆனால் அங்கே போய் ரீச் ஆகும்போதே 5 o'clock 5:15 ஆயிடுச்சு. கரெக்டாக தான் இருந்தது. அந்த வெயிலில் வந்துட்டு பஸ்ஸில் போகலான்னு வேற பிளான் பண்ணாங்க. இந்த வெயிலில் போய் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கணுமா? ஈவினிங் ஆனால் ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க எல்லோரும் வந்துடுவாங்க. வெயிட் பண்ணி பஸ் ஏறுறது ஒரு கொடுமையான விஷயம் அப்படின்ட்டு நமக்கு சொகுசாக ஒரு விஷயம்னா அது பைக் தான். பைக்கில் பெட்ரோல் போட்டு கிளம்பிட்டோம். கிளம்புனா போகும்போது நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சு. போய் செம்மொழி பூங்கா போயிட்டு சீக்கிரமாக போயாச்சு. செம்மொழி பூங்கா போயிட்டு எனக்கு ஒரு டவுட்டு, பிரஜனுக்காக போனோமா இல்லை அவங்க அம்மா பிளான் பண்ணி கூப்பிட்டு போயிடுச்சா என்னன்னு தெரில. ஃபுல் கட்டுறா ஜமுனா. போயிட்டு என்ன சாப்பிட்டேன்? தயிர் பூரியாமா? இல்லை, வெயிலில் போனோம் பைக்கில். அதனால இவங்க வந்து சூடாக ஏதோ என்னது வெஜ் ரோலா கட்லெட்டு அது இது என்கிட்ட சொன்னது என்னன்னா, சீக்கிரமாக போனால் பையன் நல்லா விளாடுவான் அப்படி. சரி, பையன் சீக்கிரம் போனால் விளாடுவான்ட்டு 5 மணிக்கே போனால் 1 மணி நேரம் இவளுக்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டான். அங்கே போகிறா இங்கே போகிறா, போய் நல்லா சாப்பிட்டா. கடைசியாக 1 மணி நேரம் தான் பையனுக்கு. சரி, போனதே 1.5 hours தான். 1/2 an hour வந்துட்டு நம்ம பார்க்காத இடங்களை பார்த்துட்டு அங்கே வந்து ஃப்ரீ ஜிம்னு இருந்தது. அதை கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து பாப்பா கூப்பிட்டு போனோம். பிரஜன் பேரை சொல்லி வந்து அவுட்டிங் பிளான் பண்ணியிருக்கேன். சைக்கிள் ஓட்டி ரொம்ப வருஷம் ஆச்சு. அங்கே ஃப்ரீ ஜிம்னு இருந்ததா, கண்டிப்பாக அதை போகணும். அதான் சைக்கிள் எல்லாம் காலில் ஓட்டுவாங்கன்னா இவன் வந்து கையிலேயே ஓட்டிகிட்டு இருந்தா அதை வீடியோ எடுக்க மாட்டேன். அது இப்படியும் பண்ணலாம், காலையும் பண்ணலாம். 2 ஒர்க் அவுட் சேர்ந்து பண்ணுற மாதிரி. அது இவ்வளோ கொடுமையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு பக்கம் இவன் ஒரு பக்கம் இது 2யும் மேனேஜ் பண்ணி 7 மணி வரைக்கும் விளாட வச்சுட்டு சரி விட்றா கிளம்பலாம் அப்படின்ட்டு பைக்கை எடுத்தா சரி யாரும் டிராஃபிக்கு வண்டி நகரவே மாட்டேங்குது. ஊறிக்கிட்டே போகுது. இல்லை கை வலி வேறு, இதுக்கு மேலே ஓட்ட முடியாது அப்படின்ட்டு போகிற வழியில் ப்ரோசோன் மாலுக்கு விட்டாச்சு வண்டியை. சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு போனால் அங்கேயும் விட்டு திரும்புகிறா. பர்கர் கிங்கில் சிக்கன் பர்கராமா இல்லை, இவங்க வந்து டின்னர் வீட்டுக்கு வந்து பெப்சியாமா. எனக்கு வந்து வெறும் டீ வாங்கி குடிச்சு உட்காந்துக்குச்சு. இல்லை, நான் வந்து வெறும் காஃபி குடிக்கலான்னு தான் ஃபஸ்ட்டு போனேன். அங்கே எனக்கு காஃபி வந்து 1/2 an hour ஆகும்னு சொல்லிட்டாங்க.
பாப்பாவுக்கும் எதுவும் வாங்க முடியல. டீ மட்டும் தான் இப்போதைக்கு ஸ்டார்ட். எனக்கு டீ வாங்கி கொடுத்துட்டு நீ குடிச்சிட்டுரு அப்படின்ட்டு போயிட்டா. எங்கடா போகிறேன்னு பார்த்தா பர்கர் கிங்கும் பெப்சியும் எடுத்து வந்துட்டு. அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. என்னன்னா நான் 7 o'clock மேலே சாப்பிட மாட்டேன். அங்கே போய் ரீச் ஆகும்போதே 8 o'clock கிட்ட ஆயிடுச்சா. 8 o'clock இருக்குமா. சரி இதுக்கு மேலே நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிட்ணும்னா 11 o'clock ஆயிரும் அப்படின்ட்டு, சரி பர்கர் சாப்பிட்டா ஃபுல்லாக ஃபில் ஆகிடும், சிக்கனும் இருக்கும் அப்படின்ட்டு நான் பர்கரும் இது கோக்கோ இதில் வேல்யூ பேக்கில் வாங்கிட்டு வந்தேன். அதான் இந்த ஃபுல் அவுட்டிங்கே வந்து இவளுக்கு பிளான் பண்ணியிருக்கா. என் தூக்கத்தில் கல்லை போட்டா. சரி அது முடிச்சுட்டு பிரஜனுக்கு வந்து டேஷிங் கார் விளாட வைக்க கூப்பிட்டு போனோம். இந்த குழந்தை விளாடுறது தெரியல, இந்த குழந்தை நல்லா ஓட்டுது காரை. நல்லா ஓட்டுனேன் நான் வரல தான் சொன்னேன். நல்லா ஓட்டி இருக்கேன் நான், காசை வேஸ்ட் பண்ணல. நல்லா ஓட்டுன்னு ஓட்டி அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சு 9:30 மணிக்கு. ஆனால் போன வாட்டி டேஷிங் கார் போனப்போ நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் அமௌண்ட்டை. அது ஓட்ட தெரியாம போய் இல்லை அப்படி இல்லை, போய் சொருகிக்குச்சு. அந்த காரு வந்து டேமேஜ். அந்த கார் வந்து இன்னைக்கு எனக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ஓடிச்சு, அது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நான் தெளிவாக அந்த கார் எதுன்னு பார்த்து வச்சு நல்ல கார்லேயே போய் உட்காந்தேன். அதனால நான் வந்து நல்லா ஓட்டினேன். இந்த மாதிரி தான் என்னைய மாதிரி நிறைய பேர் வீக்கெண்டில் ஒய்ஃபு குழந்தைங்களை கூப்பிட்டு போய் என்னென்ன கொடுமை அனுபவிக்கிறாங்க அப்படின்ட்டு. நீங்கள் ஃபேமிலி மேனாக இருந்தால் பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே டைட்டில் வீக்கெண்ட் கொடுமைகளா? வீக்கெண்ட் கொடுமைகள் இல்லை வீக்கெண்ட் பாவங்களா? வீக்கெண்ட் பாவங்கள். ஒரு பக்கம் வேலை, ஒரு பக்கம் இதுங்க மேனேஜ் பண்ணுறது வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு விஷயம். அது ஃபேமிலி மேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய சல்யூட் எல்லோரும் போட்டே ஆகணும். ஆனால் போட மாட்டாங்க. எதிர்பார்க்கறதும் நாங்கள் வந்து தேவையில்லாத விஷயம். நைட்லேருந்து பகல் வரைக்கும் பார்த்துக்கணும் குழந்தைய, பகல்லேருந்து நைட்டு வரைக்கும் பார்க்கணும். 365 டேஸும் பார்க்கணும். சும்மா சொல்கிறாங்க. 365 டேஸும் சமைக்கணும். அப்போ வந்து எங்களுக்கு பிரேக் எப்போ கிடைக்கும்? சும்மா சொல்லுவாங்க. அப்போ கூட இன்னைக்கு நான் வந்து டிஃபனு லஞ்சு டின்னர் 3மே வீட்டில் தான் சமைச்சிருக்கேன். வெளியே வந்து சாப்பிடல, அதாவது மீலாக சாப்பிடல. ஹவுஸ் ஒய்ஃபுங்களாம் இப்படி தான் கதை சொல்லுவாங்க. திடீர்னு நான் வேலையிலேருந்து வந்தால் புறப்புறன்னு வேலை நடந்துகிட்ருக்கோம். புறப்புறம் அந்த பக்கம் சீரியல் ஓடிட்டுருக்கோம். திடீர்னு பார்த்தா ஜாலியாக தூங்குவாங்க, பையன் கூட விளாடுவாங்க. இந்த மாதிரி கன்வீனியன்ஸ்லாம் நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால் இந்த புலம்பல் இன்னைக்கோட நிறுத்திக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நீ கொஞ்சம் புலம்புறீங்க.